பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்திடம் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ்யம் கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பிரியமானவர்களே, 13 வசனம் அழக சொல்லுகிறது. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று ஒரு மனதில் நினைவு கொள்ளாதே. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் தண்ணியில் முழுகி ஞானசனம் எடுத்துட்டதுனால பரலோகம் போயிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை உங்களை ஏமாற்றிடும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போய் காணிக்கை கொடுத்துட்டு தசம்பாகம் கொடுத்துட்டு நான் சர்ச்சில் கரெக்டாக வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கை உங்களை ஏமாற்றிடும். நீங்கள் எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்றிட்டு உற்சாகமாக ஊழியம் செய்கிறேன் வரேன் போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்களை ஏமாற்றிடும். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் இனம், அந்த இனத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். எஸ்தரை அந்த ராஜாவுடைய வீட்டுக்கு இந்த மொர்தெகாய் அனுப்பின நோக்கமே தன்னுடைய இனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, தன்னுடைய இனம் புலம்பிக் கொண்டிருக்கிறது, அவ்வளோ வேதனைக்குள் இருக்கிறாங்க. சூசான் நகரம் கலங்கிடுச்சு. அந்த இடத்துல எல்லாம் சந்தோஷமாக இருந்த யூதர்களுக்கு விரோதமாக பெரிய கூட்டம் கூடிருச்சு. நீ இப்படி ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறியா? நீ அங்கே இருந்தாலும் உனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுக்கு தான் அழகாக ஒரு பாட்டு இருக்கிறது. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துலேருந்து எழும்பும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தாங்க முக்கியமான ஒரு ரட்சிப்பு, நீங்கள் தான் முக்கியமான ஒரு தலைவி, நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு முக்கியம். உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். அவங்க அப்படி இவங்க எப்படின்னு சொல்லி சும்மா உங்கள் வாயை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்கல, இந்த கிருபையை கொடுக்கல, இந்த வரங்களை கொடுக்கல, இந்த வல்லமையை கொடுக்கல. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த அன்பை ருசி பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் இன்ற நாள் இந்த ரட்சிப்பின் ஆசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, எந்த சர்ச்சாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் போகிறதுனால நீங்கள் தப்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அழகாக பாட்டு இருக்குது பாருங்களேன். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஆமாங்க, இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அங்கே ரொம்ப கஷ்டந்தாங்க. தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாலியாக ஜெபம் பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்களா, வரீங்களா, போகிறீங்களா, கண்ணீரை ஊற்றுங்க, அப்படி சமூகத்தில் காத்துறங்க, அப்படி சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவரே, என் ரிலேஷன் இவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அந்த ஊழியம் செய்யறதுனால, நான் அந்த சர்ச்சைக்கு போகிறதுனால, நான் ஞானசனம் எடுத்ததுனால என்னை கேவலமாக பேசுனாங்க. ஆண்டவரே, அப்பா நீர் மெய்யான தேவன், இவங்களும் அறியணும்ப்பா, கிருபை செய்வீராக, அவங்க ரட்சிக்கப்படணும். மன்றாடுங்க. ஆண்டவரே, அந்த 4வது வீட்டில் 4வது தெருவில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் எழுந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மன்றாடுங்க. அதுக்கு தான் உங்களை சர்ச்சைக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. காதில் வாங்கிட்டு அப்படியே போகிறதுக்காக கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, ரோட்டில் போகும்போது சில கூட்டம் இருக்கும். ஆறுன்னே அடித்தா கூட திரும்பியே பார்க்காது, ஓரமும் போகாது. அது சில கூட்டம் இருக்கும், ரோட்டில் போகும்போது தான் வீடியோ பேசிட்டு போவோம், ஃபோன் பேசிகிட்டே போவோம். யார் வராங்க யார் போகிறாங்க, என்னமோ ரோடு இவங்களுக்கு அப்பம் வீட்டு சொத்து மாதிரின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அவங்க அப்பம் வீட்டு சொத்து மாதிரி என்ன பண்ணுங்க, அது பாட்டில் ஃபோன் பேசிகிட்டே போவோங்க, ஃபோன் பேசிகிட்டே வருங்க. எனக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இது மௌனமாக இருக்கிற நேரம் கிடையாது. மற்றவர்களுக்காக மன்றாடுங்க. எங்க சிஎம்முக்காக யாருங்க ஜெபிக்கிறது? நீங்கள் நான் தான் ஜெபிக்கணும். எதிர்கட்சி தலைவருக்காக யார் ஜெபிக்கிறது? நீங்கள் நான் தான் ஜெபிக்கணும். பிரைம் மினிஸ்டருக்காக யார் ஜெபிக்கிறது? நீங்கள் நான் தான் ஜெபிக்கணும். இது ஜாலியாக இருக்க நேரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருக்கு யார் ஜெபிக்கணும்? நீங்கள் நான் தான் ஜெபிக்கணும். இன்றைக்கி மினிஸ்டர்ஸ், எம்பிங்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், மற்ற சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம ஜெபிக்கிறதுனால தான். இல்லைன்னா அவங்க உயிர் எப்பயோ போயிடும். வேறு தலைவர்களை போட்டு முடிச்சிடுவாங்க. நம்ம ஜபிக்கிறதுனால தான். மௌனமாக இருக்காதீங்க, மௌனமாக இருக்க வேண்டாம். அன்பு சகோதரனே சகோதரியே, ஸ்தோத்திரம் போடுங்க. இன்றைக்கி எல்லாருக்காகவும் மன்றாடிக்கிட்டே இருங்க. உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்ச உடனே எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ உடனே ஒரு ஆர்டர் பண்ணிடுறோம், இல்லை வீட்டில் இருக்கவங்கள ஆர்டர் போடுறோம், எங்கேயாவது ஒன்று போட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சிடுறோம்.
ஜாலியாக இருக்கிறோம். பரலோகம் போகிறதுக்கா? ரட்சிப்பு இடத்துல வீட்டுக்கு வந்துடும், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு வந்துடும், குடும்பத்துக்கு வந்துடும். ஆனால் உங்களுக்கு பரலோகம் போக நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏசப்பா செய்தது போல் நாமளும் செய்ய வேண்டும். மனம் திரும்புவோம். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு இடத்துலேருந்து எழும்பும். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களையே நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. மற்றவர்களுக்காக பாருங்கள், மற்றவர்களையும் நினச்சி பாருங்கள். இந்த நாளையும் ரோட்டில் எத்தனையோ பேர் போகும்போது வரும்போது பார்த்துருக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு போகிறவங்க இருக்காங்க. பெருமை அடைய வேண்டாம். நமக்கு போதும் என்ற மனதோட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நம்மளை விட்டு கொடுப்போம், தேவனுடைய அன்புக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். இது மௌனமாக இருக்கிற நேரம் இல்லை, மன்றாடுகிற நேரம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.